ஹாய்! வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு தோட்டத்துல கத்திரி கன்னு எப்படி புதைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குழி வெட்டி, உரம் போட்டு எல்லாம் வச்சிருக்கோம். பார்ப்போம். கன்னு விட்டு வச்சிருக்கேங்க. விதை எடுத்து போட்டு வச்சிருக்கோம். பாருங்க குழி ஒரு 1, 2, 3, ஒரு 5, 6 குழி இருக்குமா? 6 குழி, 7 குழி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆழமா குழி வெட்டியாச்சு. வெட்டிட்டு அதில் சாணி எல்லாம் போட்டு ஒரு வாரம் அப்படியே விட்டாச்சுங்க. அப்பதான் அதோட சூடெல்லாம் போகும். தினமும் மழை பெஞ்சு நல்லா ஊறி போய் இறக்கு பாருங்க. கல் நல்லா கொத்திட்டு அது தெரிஞ்சிருச்சா? இது நல்லா நிறைவடையாச்சு. இதே மாதிரி அடுத்தது பண்ணிக்கலாம். நல்லா புசு புசுன்னு இருக்கு. நல்லா மழை பெஞ்சு நல்லா இருக்கிறதுனால புசு புசுன்னு இருக்கு. இல்லைன்னா கடிச்சு போய் கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கண்ணை பிடிங்கிட்டு வந்துடும். பாருங்க எங்க வீட்டுல முருங்கைக்காலாம் காய்ச்சிருக்கு பாருங்க. நாங்க புதுசா வச்ச மரம் 2 இன்ச்சு இருக்கு. அங்க உள்ள எல்லாம் இருக்கு, கண்ணு தெரியல. நீட்டு காய் தான் இருக்கும் போல. இது நீட்டு காய் கிடையாது, உள்ளந்தான். நீ எல்லாரும் சொல்றீங்க நீட்டு நீட்டு. கீரையும் நல்லா முருங்கைக்கீரை நல்லா காய்ச்சல் அப்படியே கச்சின்னு பாருங்க. அடிக்கடி முருங்கைக்கீரை தாங்க. அதுக்கு முன்னாடி கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்கிறதுனால அடிக்கடி பறிச்சு சமைக்கிறோம். கீரை பாருங்க, பாலக்கீரை. எப்படி அன்னைக்கு தான் பாருங்க, அன்னைக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணிட்டு உரம் போட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பாலக்கீரை ஒரே வாட்டி போட்டுதான் கட் பண்ண வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி இருக்கு. சாணி உரம் மட்டும் நாங்கள் போட்டோம், வேற எந்த உரமும் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா அடி உருவ கட் பண்ணி விட்டுட்டு கொத்தி விட்டுட்டு கொஞ்சமா சாணி உரம் போட்டோம், அவ்வளவுதான். இப்பயும் பார்த்தீங்கன்னா 2 கறிக்கு பறிக்கலாம், நல்லா இருக்கு. இது மறுபடியும் நாங்கள் தக்காளி கன்று வச்சிருக்கோம் பாருங்க. அதே சமைக்கிற விதையில எடுத்து வந்து போட்ட விதை தான். இதில் ஒரு 4 கன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு, இங்கேயும் விட்டுருக்கோம் பாருங்க. புதுசா மறுபடியும் வச்சிருக்கோம். இதுல ஒரு கன்று வாடிக்கிட்டு வருது. விவசாயம் பண்றதுக்கு களை கொத்தி கத்திரி விதை செடியில இருந்து எடுத்து பழுக்க வச்சு விட்டுருக்கோம் பாருங்க. நல்லா முளைச்சிருந்துருக்கு. இதுதாங்க ஒருத்தவங்களுக்கு விதை அனுப்பிச்சு விட்டுருந்தோம். ஆனா அவங்க முளைக்கலன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இல்லை நல்லா முளைச்சிருக்கு பாருங்க. நாங்களும் உங்களுக்கு கொடுத்த விதையில தான் இந்த விதை விட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் பெரிய கண்ணை மட்டும் பார்த்து பிடிங்கிக்கலாம். மேலேயே இருக்கு, புஸ்கு புஸ்குன்னு வருது. தக்காளி கண்ணு வேற இருக்கு. அழகா வருது. ஒரு குழிக்கு 4 வைக்கலாமா? வேரோட பிடிங்கிறேன். சாரி, மண்ணோட 4. அப்பனா 10 கன்று வேணும் ஒரு குழிக்கு. நட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி உள்ள விட்டு இதை வச்சிடலாம். விரலால வைக்கலாம். உள்ள அவ்வளவு தூரம் நம்மளுக்கு விரல் போகாது. பார்த்தீங்கன்னா 2 கண்ணா வைக்கிறேன். இதுக்கு குடில் கட்டணுமா, இதை இப்படியே இருக்கலாமா?
சின்னது ஒன்று பெருசு ஒன்று வைக்கலாமா? இது ஓகேவா? நான் 4 நாள் வச்சா போதும். நடுவில் வேண்டாம். ஆழம் போதுமா? பார்த்தீங்கன்னா நான் சின்னது ஒன்று பெருசு ஒன்று வைக்கிறேங்க. முன்னாடி 5ன்னு சொல்லிட்டேன், 4 தான் வைக்க போகிறேன். ஏன்னா செடி பெருசாக இருந்துச்சுன்னா மன்றத்துக்கு இடம் பத்த மாட்டேங்குது. வானம் வேற இருட்டிட்டு வருது. சாயந்தரம் ஆனாலும் மழை வந்துடுது. என்ன பண்ணுறது? அடுத்த கடையில் நட்டுக்கலாம். அழகாக நட்டுருக்கு, நல்லா தான் நட்டுருக்கேன். இது கட் பண்ணுங்க, ஓகேவா? நான் இன்னொரு குழியிலையும் நட்டு காட்டுறேங்க. நல்லா பிஞ்சு கண்ணா அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப ஓரத்தில் போடணும். சக்கரவள்ளி கிழங்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நாளைக்கு பிடிங்கி பார்த்துருந்தோம். அவ்வளோதான், கத்திரிக்காய் நட்டாச்சு. இதே மாதிரி எல்லா குழியிலும் நட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, எங்க வீட்டில் பிடிக்கரணை செடி போட்டிருக்கோம் பாருங்க. இந்த கடைங்கள் எல்லாம் வைக்கும் இல்லையா பிடிக்கரணை, குட்டி குட்டியா. இது பிடிக்கரணை செடி. பாருங்க, மிளகா கன்று நட்டு வச்சிருக்கோம். மறுசிட்டு மிளகா கன்று, ஒரு கன்று நல்லா காய்ச்சி ஓஞ்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. அப்படிதாங்க நல்லா காய் காய்ச்சுது. ஆனால் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம், துளுத்து வந்துட்டுருக்கு. எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கட் பண்ணி விட்டாச்சு. ஆனால் அதுலேருந்து நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 5 குழி தான் நட்டுருக்கோம். 2 குழிக்கு கன்று வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் 2 குழியை விட்டுட்டோம். அது இன்னும் கொஞ்சம் கன்று வளர்ந்துட்டு பிறகு நட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 5 குழி நட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிட்டு